பாக்யா இனியா கிட்ட கேக்குறாங்க, நீ பழனிசாமி அண்ணன் போட்டோவை பாக்குறியே, அது அவருக்கு தெரியுமா? அவருக்கு தெரியுமே, நான் வேணா மெசேஜ் பண்ணவா? பண்ணு, நல்லா இருக்குன்னு அனுப்பு இனியா. அம்மா உன் போன்ல இருந்தே அனுப்புமா. பழனிசாமி பாக்குறாரு, பாக்யா மேடம் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. வாய்ஸ் மெசேஜ வச்சுக்கிட்டே பழனிசாமி கேட்டுக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்காரு. கோபி ராதிகாவுக்கு உதவி பண்றாங்க. ராதிகா கேக்குறாங்க, குழந்தை விஷயத்துல கோபி என்ன பண்ணுவோம்? அந்த குழந்தைய பெத்துக்கலாம் ராதிகா. எப்படி நம்ம இந்த விஷயத்த வீட்டுல சொல்ல போறோம்? அப்பா அம்மா பசங்க எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல ராதிகா. ராதிகா நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணுமோ? நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி என்ன ஆக போகுது கோபி? சாம ராதிகா அபாஷன் பண்ணிடலாமா? சிச்சுவேஷன்ல அதான் பெஸ்ட் ஐடியா மாதிரி தோணுது. ராதிகா கோபியா அடிக்கிறான். ஓகே பேபி, நம்ம குழந்தைய பெத்துக்கலாம். பாக்யா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பிரெக்னெண்டா இருந்தாங்களே, ஞாபகம் இருக்கா கோபி? எப்படி ராதிகா மறக்க முடியும்? அவங்க பிரெக்னெண்டா இருக்கிறேன்னு சொன்னப்ப எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் ராதிகா. பாக்யாவை தான் பிடிக்காது, குழந்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். வானத்துக்கும் பூமிக்கும் பறந்துகிட்டு இருந்தேன். இப்ப இருந்த சிச்சுவேஷன் வேற, வயசு வேற. இப்ப இருக்க சிச்சுவேஷன் வேற, வயசு வேற. நான் தாத்தாவாயிட்டேன், நான் மறுபடியும் அப்பாவாயிட்டேன். நான் மறுபடியும் அப்பாவாக போறேன்னா எல்லாரும் நம்மளை பத்தி பேசுவாங்க. ஒரு மாதிரியா இருக்கு. பத்தி எல்லாம் யோசிக்கணும்ல பேபி. உங்களுக்கு தான் வயசாயிருச்சு, எனக்கு ஆகல கோபி. என்ன பண்ணணும் கோபி? இந்த நேரம் தூங்குவோமா ராதிகா? கோபிக்கு ஒரு கெட்ட கனவு வருது. கோபி பிள்ளையோட வர்றப்ப எல்லாரும் இன்சல்ட் பண்ற மாதிரி. பிடிச்ச பார்த்த கோபி பதட்டமாயிடுறாரு. மிருதா கேக்குறாங்க ராதிகா கிட்ட, ஹெல்த் ஓகேவா உங்களுக்கு? ஓகேன்னு சொல்றாங்க ராதிகா. ராதிகாவுக்கு வாமிட்டிங் வருது. செல்வி சொல்றாங்க, புள்ளத்தாச்சி மாதிரி தாளிக்கிற வாடைக்கெல்லாம் வாந்தி எடுக்கிறாங்க. சந்திப்போம் என்று பங்களாதேஷின் தலைநகரம் டாக்கா. நாளை பார்க்கலாம்.